இன்னைக்கு பார்க்குற ஐட்டம் என்னுடைய ஸ்பெஷாலிட்டியான ஒரு அல்வா. உங்களுக்கு அல்வா கொடுக்க போறேன். Today I am going to give sort of an alwa to you, but it's very sweet. I mean, it's not very sweet. It's very tasty. டேஸ்ட் பண்ணும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட மாட்டோமான இருக்கும். அந்த அளவுக்கு அந்த அல்வா be going to be very tasty. Before you make it, we'll see what are the ingredients that is required. என்னென்ன பொருள் தேவையோ நம்ம பார்க்கிறோம். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு ரவை, அரை கப்பு மைதா மாவு, கால் கப்பு கடலை மாவு, சர்க்கரை ஒரு கப்பு, எண்ணெய் ஒரு கப்பு, ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூனு. உங்களுக்கு திராட்சை வேணும்னா நீங்க திராட்சை ஸ்ப்ரிங்க்லாம் ஒரு கப்பு, நெய் ஒரு 100 கிராம், முந்திரி பருப்பு உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி சரி உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அல்வா நீங்க அல்வா யார் கொடுத்தாலும் சரி, இப்ப நாங்க முதல்ல உங்க அல்வா கொடுத்துறோம், நீங்க அதை செஞ்சு வர கெஸ்ட் கொடுத்தீங்கன்னா they will be very happy. So let's make how we are going to make. Let's see how we are going to make Damu's special alwa. திருப்பி சொல்றேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு ரவை, அரை கப்பு மைதா மாவு, கால் கப்பு கடலை மாவு. இப்போ ஒரு கப்பு ஆயில், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டே வாங்க. வதக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஏன் வதக்கணும் அப்படின்னா இந்த ரா ஃபிளேவர் போயிடும், பச்சை வாசனை போயிடும். பார்த்தீங்கன்னா கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்களா, நீங்கள் இந்த தண்ணி ப்ளஸ் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லம்ஸ் உடஞ்சிடும். ஸோ ஆக்சுவலி when you make this you can see a lot of lumps in this. So when you add milk and water then automatically it will dissolve and then it become all right. So it has to change color. The color கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி இந்த ரா ஃபிளேவர் should go off, பச்சை வாசனை போயிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, கலர் சேஞ்ச் ஆகுதுங்களா? கீப் மிக்சிங் இட். இப்போ வாட் வி டு, வி சப்போஸ் ஆட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் மில்க். அப்போ டேஸ்ட் மில்க் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஒரு கப் அந்த ஆயில் ஊற்றினால உங்களுக்கு வந்து இஸ் குக்கிங் தி ஆயில். ஓகே, மிக்ஸ் இட். வாட் யூ டு நவ, ஜஸ்ட் பிரேக் lamps. வச்சுக்கோங்க. இதெல்லாம் வறுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உடச்சுக்கலாம். கட்டி ஃபார்ம் ஆகுது, கட்டி கட்டியா இருக்கலாம். அது மாதிரி வதக்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலா உடஞ்சிடும்.
அது மாதிரி இன்னும் தண்ணி ஊற்றும்போது கறியாயிடும் அது. ஓகே, இப்போ இந்த ரொட்டி தூள் மாதிரி வச்சா இந்த ஸ்டேஜில் ஆட் வாட்டர் as well as milk. ஒரு கப்பு பால், தண்ணி, பாலும் தண்ணியும் ஈக்குவல் குவான்டிட்டி.
போட்டு அழகா வதக்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு பால் தண்ணி சரிபாதி பால் தண்ணி ஊற்றிட்டோம். அது 1:2 குவான்டிட்டி. தென் ஆட் சுகர், தென் முந்திரி பருப்பு, தென் மிக்ஸ் வித் கீ, ஏலக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட் கிரேப்ஸ் அண்ட் மிக்ஸ் இட். அதர்வைஸ் அப்படியே சாப்பிடலாம். நம்மளோட கான்செப்டே நம்ம வீட்டில் என்ன செய்யறோமோ, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யற ஒரு சிம்பிள் சமையல் தான் அந்த கான்செப்ட். இந்த சாத்துக்குடியெல்லாம் அலங்காரத்துக்கு வச்சிருக்கேன்னா சும்மா இருந்துச்சு சரி வைக்கலாம் அப்படின்னு நீங்க இது மாதிரி வைக்கணும் நெஸ்டே இல்லை. அதுவும் சொன்னேன், திராட்சை கூட வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், தேவையில்லை. ஸோ இந்த ஒரு அருமையான அல்வா, இந்த அல்வாவோட நான் சொன்னேன் மசால் வடை, மெது வடை, ஆம வடை, இல்லை இந்த கீரை வடையோடு சாப்பிட்டீங்கன்னா கலகலா இருக்கும்.